நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூரில் இருந்து டன் கணக்கில் ரேசன் அரிசியை கேரளாவுக்கு கடத்த முயற்சி. 2 மினி லாரிகள் மற்றும் 3 நபர்களை கைது செய்து விசாரணை. கரூர் மாவட்டத்திலிருந்து அடிக்கடி ரேசன் அரிசிகளை வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கரூர் தான்தோன்றி மலைப்பகுதியில் மினி லாரியை சோதனை செய்தபோது லாரியில் ரேசன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மினி லாரியில் ரேசன் அரிசி கடத்த முயன்ற பள்ளப்பட்டி சேர்ந்த முகமது இஸ்மாயில், முகமது ஜியாவுதீன், தான்தோன்றி மலைப்பகுதியை சேர்ந்த மோகன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கரூரிலிருந்து கேரளாவுக்கு உள்ள கோழிப்பண்ணைக்கு 6.5 டன் ரேஷன் அரிசிகளை விற்பனைக்கு கொண்டு செல்ல முயன்ற போது போலீசார் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.